ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருவியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி 6/4/2016 புதன்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக அந்த காலத்தில் இந்த 7 நாட் சனி அட்டம சனின்னு எவ்வளோ வந்தாலும் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருந்தது. இப்போ இந்த அட்டம சனியோ 7 நாட் சனியோ ஜென்ம குருவோ எல்லா காலங்களையும் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இப்போ சாதாரணமாக ஜாதகங்களை பற்றி அதிகமாக தெரியாதவா கூட இந்த கோட்சார பலன்களை பற்றி ஓரளவு சொல்வாள். எனக்கு 7 நாட் சனி நடக்கிறது, ஜென்ம சனி நடக்கிறது, வரைய சனி நடக்கிறது, பொங்கு சனி நடக்கிறது, மங்கு சனி நடக்கிறது, அட்டம குரு நடக்கிறது, இப்படிலாம் நிறைய சொல்வாள். ஆனால் அந்த காலத்தில் பாட்டி வைத்தியம் மாதிரி அங்கே கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது தலைவலியோ கால் வலியோ உடம்பு வலியோ வரும்போதும் முடக்குவாதங்கள்லாம் வரும்போதும் எளிய பரிகாரங்களால் அதுக்கு நிறைய நிவர்த்திகள் சொல்லிட்டு வந்தான். அதே மாதிரி இந்த மாதிரி கிரகங்களில் கோளாறுகள் வரும்பொழுது எளிய பரிகாரங்கள் பெரியவாள்லாம் சொல்வாள். சாதாரணமாக இப்போ நேரம் சரியில்லையா, சரிப்பா நீ ராமநாமம் எழுதுப்பா, டெய்லி உனக்கு நேரம் சரியில்லையா விளக்கு போடுப்பா, கோயிலுக்கு போய் துர்க்கைக்கு விளக்கு போடுப்பா, உனக்கு நேரம் சரியில்லையா லக்ஷ்மி துளசி வச்சு பூஜை பண்ணுப்பா, சின்ன சின்ன பரிகாரங்கள் நிறைய சொல்லுவாள். ஆஞ்சநேயருக்கு வடமாலை போடுப்பா, போகிற வேலை நடக்கலையா, பிரயாணம் தடையாக இருக்கா, ஆஞ்சநேயருக்கு வடமாலை போடு, இப்படி எளிய பரிகாரங்களை சொல்லி மனசாந்தி கொடுத்து நல்ல பலனும் அடையிறதுக்குரிய வழியும் சொல்லிட்டு வந்தான். அந்த மாதிரி செய்யும்பொழுது நம்ம எதிர்பார்த்த நல்ல பலனும் கிடைக்கும். பக்தியும் சேர்ந்து நமக்கு தெய்வீக பரிகாரங்களை செய்யும்பொழுது பல